வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த மேன்வியூ சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தமடை லப்பை ஃபைன் மேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நம்ம இன்னைக்கு அங்கே தான் இருக்கிறோம். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் தயாரிக்கக்கூடிய ஒரு வீடியோ. பாய் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதை காட்டக்கூடிய ஒரு வீடியோ தான். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாய் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்ன கலர் பூசுறாங்க, எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறாங்க, இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்ற டோட்டல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேரு? என் பேர் முத்துகிருஷ்ணன் ஐயா. இந்த லப்பை ஃபைன் மேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து எந்த வருஷத்துல நீங்க தொடங்குனீங்க? 1954 வந்து தொடங்கி இத்தனை ஆண்டு காலமா நல்ல சிறந்த முறையில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. லாபகரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இது இங்க மேனுஃபேக்சர் பண்ணி எந்தெந்த ஊருக்கெல்லாம் கொடுக்குறீங்க? இங்க மேனுஃபேக்சர் பண்ணி உற்பத்தி அண்ட் விற்பனை, உற்பத்தியும் பண்ணிட்டு இருக்கோம், விற்பனையும் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாடு ஏற்றுமதி பண்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு உற்பத்திகள் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால வந்து வாங்கிட்டு போறாங்க. வெளிநாட்டுக்கு வேணும்னா இங்க வந்து வாங்கிடுவாங்க, அவங்க வந்து அனுப்பிக்கிடுவாங்க. இப்போ ஆன்லைன் ஆர்டர் மூலமா தான் இப்போ வந்து எல்லாமே தொழில்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. இது வந்து ஹோல்சேலாவும் பண்றீங்க, ரீட்டைலாவும் பண்றீங்க? ஆமா, மொத்த வியாபாரம்னாலும் சரி, விற்பனையானாலும் சரி பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்க இங்க வந்து வாங்கிட்டு போவாங்களா, இல்ல இதுக்குன்னு தனியா கடை வச்சிருக்கீங்களா? இங்க மேனுஃபேக்சர் பண்ணி அங்க போய் ரீட்டைல் பண்ற மாதிரி? இல்ல, இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கே விற்பனை. ஓ, இங்கே உற்பத்தி பண்ணி இங்கே விற்பனை. ஆமா, இந்த ஊர்ல பத்தமடை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்து 1-2 வேணா வாங்கிடுவாங்க. வெளியே இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து எல்லா பக்கத்துலயும் வந்து பத்தமடை பாய்க்கு வந்து நிறைய இது இருக்கு. சரிங்களா? அதுக்குன்னுட்டு ஒரு தனி மதிப்பு இருக்கு. அதனால வெளியிடங்கள்ல இருந்துலாம் வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க. இப்ப இந்த பாய் தயாரிக்கிறீங்க இல்லைங்களா? ஆமா. இதுக்கான பொருட்கள் எல்லாம் எங்க இருந்து வாங்குவீங்க? இதுக்கு வந்து தாமிரபரணி ஆற்றுக்கரை ஓரத்துல வந்து கோரப்புல்லு வளர்ந்துருக்கும். நம்ம திருநெல்வேலியில? ஆமா, நம்ம திருநெல்வேலியில. அந்த கோரப்புல்ல வந்து நெசவு பண்றவங்க, நெசவாளிகள் வந்து போய் அதை அறுத்துட்டு வந்து அதை 2 கிழிச்சு காயப்படுவாங்க. காயப்பட்டதுக்கு அப்புறம் அதை வந்து எண்ணெய் தொட்டியில தண்ணிக்குள்ள வச்சு ஊற வைப்பாங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு கோரை எடுத்து கிழிப்பாங்க. கிழிச்சு உள்ள இருக்கிற சோறுன்னு சொல்லுவாங்க, அந்த வேஸ்ட்டை வந்து எடுத்துட்டு நம்ம என்ன தரத்துக்கு உண்டான இதோ அது தரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கோரையை கிழிப்பாங்க. அந்த ஸ்கின்னை கிழிப்பாங்க. அந்த ஸ்கின்னை கிழிச்சு பண்றதுதான் பத்தமடை பாய். பத்தமடை பாய்ங்கனால ஹேண்ட் வீவிங் தான். இந்த மிஷின்ல பண்றது வந்து பத்தமடை பாய் கிடையாது. அது நீங்க எவ்வளவுக்கு வாங்குவீங்க? இவங்கள்ட்ட வந்து அவங்க தரதை பொறுத்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணி அவங்க பீஸ் ரேட். இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கிறதுனால இதுக்கு பேமெண்ட் ஃபுல்லா கவர்மெண்ட் கொடுத்துருது. இது வந்து சொசைட்டி வந்து லெப்பமார் சொசைட்டி. இது முழுக்க வந்து முஸ்லிம் பெண்களும் ஆண்களும் தான் இது வீவிங் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தொழில் தெரியும். ஆனா இந்த தொழில் வந்து நல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கவர்மெண்ட் வந்து சலுகைகள் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சலுகைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க? இங்க வந்து பில்டிங் எதுவும் தேவைப்பட்டுச்சு, இந்த தொழில் அபிவிருத்திக்கு என்னென்னலாமோ வந்து அரசு வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா. இப்போ வந்து இதெல்லாம் என்னங்க ஐயா? இதெல்லாம் வந்து பாய் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள்ங்கிறது வந்து கோரை தான். இது வந்து இந்த கோரைய வந்து அறுவடை பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். இப்ப அங்க சொன்னீங்களா முன்னாடி திருநெல்வேலியில அந்த நெல்லு தாமிரபரணி ஆறுன்னு சொன்னீங்க இல்லையா? பத்தமடை தாமிரபரணி ஆறு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆற்றுங்கிற ஓரத்துல விளையிற கோரப்புல்ல அறுத்துட்டு வந்து அவங்க காய வச்சு 2 கிழிச்சு காய வச்சு இப்படி பண்ணிருக்காங்க. இத ஒரு முடியா கட்டி வச்சிருக்காங்க. இந்த இதுல 4 முடி இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த கோரப்புல்லு. இதுதான் பாய் தொழில் நெசவு பண்றதுக்கு மூலமான கோரப்புல்லு. இது இருந்தாதான் பாய் நெசவு பண்ண முடியும். மக்களே, இது இருந்தாதான் நம்ம வந்து பாயே வந்து நெசவு பண்ண முடியும், பாய் செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த கோரப்புல்.
இல்லைங்களா? ஆமா, உண்மை இதுதான். சரிங்களா? இதுக்கு அப்புறம் வந்து இந்த கோரைய கொண்டு ஆற்று நீர்ல இல்லைன்னா கால்வாயில கால்வாய் ஆற்று ஓடை இதுல கொண்டு வந்து இந்த கோரையை வந்து தண்ணியில ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சு ஒரு 1 வீக்கா ஊற வைப்பாங்க. ஊறுனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து அதை கிழிப்பாங்க. அதுக்கு எப்படி கிழிக்கிறாங்கிறத இங்க பாத்துக்கலாம். வாங்க வாங்க. பேரு? என் பேரு நாகூரால். நாங்க வந்து என்ன கோரையை வச்சு பாய் நெய் தொழில் தான் நாங்க பண்ணுறோம். நாங்க வந்து சொசைட்டில வந்து 30 வருஷ காலமா நாங்க நெஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து கோரை வந்து எப்படி கிடைக்குன்னா, எங்களுக்கு தாமிரபரணி ஆத்துல இருந்து அறுத்துட்டு வந்து கிழிச்சு காய போட்டு தண்ணியில வச்சு ஊற வைப்போம். தண்ணியில ஊற வச்சு இந்த இப்படி இழைச்சிதான் இந்த பாய் செய்தோம். சரிங்கம்மா. இதுக்கு அடுத்தது என்னம்மா பண்ணுவீங்க? இதை அடுத்து இழைச்சி காய போட்டுருவோம். சரிங்கம்மா. காய போட்டு சாயம் முக்குவோம். சரிங்கம்மா. அது பாத்துருவோமா? தம்பி அங்க வாங்க. நாங்க வந்து தாமிரபரணி கோரைய அறுத்து காய வச்சு இப்போ தொட்டில வந்து ஊற வைக்க போறோம் ஒரு வாரமா. நீங்க அதை வந்து பாருவாங்க. இதுதானம்மா? ஆமா, இதுதான் இப்படி தொட்டில ஊற வைப்போம். அப்படிங்களா? ஆமா. சரி சரி சரி, போடுங்க போடுங்க. இப்ப இது வந்து எவ்வளவு நாளுமா இது? ஒரு வாரம் ஊறும். ஒரு வாரம்? ஆமா. அம்மா இப்ப இது பத்த வச்சுட்டீங்க. ஆமா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இது வந்து சாயம் முக்க போறோம். சிவப்பு கலர் இப்ப முக்க போறோம். சரி பண்ணுங்க. அது இழைச்ச குறைய தண்ணியில ஊற வச்ச குறைய எடுத்து இழைச்சி பார்த்து 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 இது துணி பார்த்து இப்படி வாங்க. இப்படி வாங்க. இந்த இடத்துல இப்படிதான் முக்குவோம். சரி 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 சரி. முக்கி நல்லா தீய வைப்போம். தீய வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அதை பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து போட்டு காய போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க பாய் நெசவு பண்ணுவோம். சரி. இப்ப இது வந்து சாயம் பிடிக்கிறீங்க? ஆமா, சாயம் பிடிக்கும். சரி. இந்த இப்படிதான் பிரட்டுவோம். இந்த இருக்குல்ல, சூப்பர். இப்படி பிரட்டி வச்சு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்துருவோம். சரி சரி சரி. இது மறுபடியும் எடுத்து காய போடுவோம். இதுக்கு இப்ப 1/4 மணி நேரம் இது ஆனதுக்கு அப்புறம் எடுத்து காய போட்டுருவோம். காய போட்ட பிறகு அதுக்கப்புறம் காய போட்டா பழைய மாதிரி அப்படியே கம்பி மாதிரி அப்படி நீட்டிடுமா? நீட்டிடும். அப்படியே ஸ்லிப்பா நிக்கும். அதுக்கப்புறம் தான் பாய் பின்ன போறோம். ஆமா. சரி 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 சரி. மக்களே நல்லா கேட்டுங்க. இதுல ஊற வச்சு சாயம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு இருந்தது இல்லைங்களா? அது இதுல போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆயிடும். அந்த கலர் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இதை வந்து காய வச்சதுக்கு அப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாய் பண்றதுக்கு இது போகுது. கரெக்ட்டுங்களாம்மா? ஆமா, கரெக்ட் தான். இப்ப அம்மா வந்து வெளியில வந்து சாயம் போடுறது வந்து காமிச்சாங்க. ஆமா சார். சாயம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கலர்ல வருமா? இப்ப வந்து அந்த அம்மா வந்து சாயம் போட்டாங்கல்ல, சாயம் போட்டு வெளியே எடுத்து காய போட்டுருவாங்க. காஞ்சதுக்கு அப்புறம் கோரை வந்து அந்த டை எப்படி ஆட் ஆயிருக்குன்னு பாத்துடுங்க. இப்படிதான் இருக்கும். ஆனா முதல்ல அந்த தொட்ட அந்த கோரை இதுவும் இப்ப பாக்குறது கம்பி மாதிரி இருக்கு. ஆமா, அது இதுதான் திறமை. வீவிங் பண்ற மக்களோட திறமை. ஓ சரி. இது இந்த கலர்ல இருக்கு. இன்னும் சிலது வந்து இந்த கலர்ல இருக்கு. சார், நம்மளுக்கு வந்து என்ன கலர் தேவையோ அந்த கலர் இருக்கு. இது வந்து மெரூன் கலரு. இது ஆரஞ்சு கலரு. நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அந்தந்த கலரை வந்து நம்ம வந்து டை பிடிச்சிக்கலாம். அதுக்குன்னு தனியா மருந்து போடுறீங்க? அதுக்குன்னு டை. ஆமா, டை அதுக்குன்னு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி டைய வந்து நம்ம வந்து பானையில ஆட் பண்ணி அதை வந்து டை பிடிச்சிக்கலாம். சூப்பர். பிடிச்சி அடுத்து வந்து பாய் வீவிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி. இது எவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாய் வீவிங் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் சார். சரி வாங்க. Audio Jungle.